என் பேர் ஜான் வில்லியம். இங்கே ஈஸ்ட் தாம்பரத்துலேருந்து வரோம். நான் சில மாதங்களுக்கு முன்பதாக இந்த ஜெப கூட்டத்துக்கு வந்திருந்தேன். நான் ஒரு 15 வருஷமாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு சில காரணங்களுக்காக நான் அந்த கம்பெனிலேருந்து வேற ஒரு கம்பெனிக்கு போகணும்னு சொல்லி நான் ரொம்ப பிரியப்பட்டுட்டு இருந்தேன். பட் நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நான் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட கம்மியான சம்பளத்துக்கு தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிட்டே இருந்துச்சு. ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக ஜெப கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போ ப்ரேயர் மீட்டிங்லாம் முடிஞ்சதும் எல்லோரும் லைனாக வந்து ஐயாட்ட வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்டேஜுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு 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 உணர்வு வந்துச்சு எனக்கு. அப்போ எனக்கு ஒரு என்ன மனசில் தோணுச்சுன்னா, நம்ம வந்து இந்த தடவை எனக்கு வேலை பிரச்சனையை பற்றி நம்ம ஐயாட்ட சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ண வேண்டாம். கடவுள்கிட்டருந்து ஒரு வசனம் வருது, அந்த வசனத்தை தான் ஐயா வந்து எல்லாத்துக்கும் சொல்லி அனுப்புகிறாங்க. நமக்கு கடவுள்கிட்டருந்து என்ன வசனம் வருதுங்கிறதுக்காக நான் எதுவுமே சொல்ல வேணாம், நம்ம போய் ஐயா அப்படியே நிற்போம், அவர் என்ன சொல்கிறாரோ நம்ம அதை கேட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்தவன் அந்த மனநிலை எனக்குள்ளே தானாக வந்துச்சு. நான் ஐயா கிட்டே போனேன், அமைதியாக நின்னேன். ஐயா என்னை தொட்டு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து நீ வாளாக்காமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், நீ பட்டணத்தில் மட்டுமல்ல வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அந்த வசனத்தை வந்து என் வேலையோடு நான் கம்பேர் பண்ணேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நம்ம கீழே போக மாட்டோம், மேலே தான் போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு. இது நம்ம வேலை நிமித்தமாக தான் அந்த வசனம் நமக்கு வந்துச்சு எனக்கு தோணுச்சு. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் வேலைக்கு கேட்டிருந்தேன். அப்போதைக்கு எனக்கு அந்த வேலை கிடைக்கல. அந்த கம்பெனிலேருந்து திருப்பி எனக்கு கால் பண்ணாங்க. அது இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒரு டாப் 5 கம்பெனிக்குள்ளே அந்த கம்பெனி இருக்கும். அந்த கம்பெனிலேருந்து எனக்கு திருப்பி எனக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. நான் வீட்டில் சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த இன்டர்வியூ நீங்கள் போங்க, ஐயா சொன்ன வசனத்தை ஞாபகம் வச்சுட்டு அந்த வசனத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வசனத்தை சொல்லிட்டு தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆனேன். எனக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணும்போதெல்லாம் ஒரு 5000 ரூபாய் கம்மி தான் எனக்கு வேலைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. எனக்கு இந்த கம்பெனியில் இன்டர்வியூ முடிஞ்சமே எனக்கு எவ்வளோ சேலரி வேணும்னு கேட்டாங்க. நான் இப்போ வாங்கியிருக்க சம்பளத்தை விட ஒரு சில சேலரி கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லி நான் கேட்டிருந்தேன். பை காட்ஸ் கிரேஸ் ஹெச்ஆர் எனக்கு திருப்பி கூப்பிட்டு, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் என்ன சம்பளம் கேட்டீங்களோ அந்த சம்பளத்தோட அதிகமாகவே உங்களுக்கு சம்பளம் அப்ரூவ் ஆகிருக்கு, நீங்கள் வேலையில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. கர்த்தர் கொடுத்த அந்த வசனத்துக்காக அவர் அதுபடி என்னை வழிநடத்தி அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு வேலையை கொடுத்து நினச்சி சந்தோஷத்தோடு இன்றைக்கி நான் அந்த சாட்சி சொல்ல வந்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் த லார்ட். என் பேர் ஜெனிட்டா. நாங்கள் பள்ளிக்கரணையிலேருந்து வரோம். கொஞ்சம் இயர்ஸாகவே அங்கிளோட ப்ரேயர் மீட்டிங்க்கு வருவேன். 2 சாட்சி. ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கூலில் வந்து அவ்வளோவெல்லாம் ரொம்பலாம் நல்லா படிக்க மாட்டேன், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் யூஜியில் வந்து எனக்கு பிடிச்ச கோர்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லோரும் எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. ஆனால் ஏசப்பா கிட்ட சொன்னேன், உம்முடைய சித்தம் ஏசப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு வாட்டியும் நான் ப்ரே பண்ணும்போது எனக்கு நிறையா விஷயம் நடந்திருக்கு. சின்ன சின்ன விஷயம் எப்படி நம்ம ப்ரேயர் பிலீவ் பண்ணால் நடக்கும் அப்படின்னு அங்கிள் சொல்லுவாங்களோ அதே மாதிரி சின்ன சின்ன விஷயம் நிறையா நடந்திருக்கு. யூஜி படித்து வெளில வரும்போது ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக எல்லா டீச்சர்ஸும் நான் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி நான் வெளில வந்தேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்து. அதே மாதிரி பிஜியில் வந்து ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணேன். என்னோடய ட்ரீம் காலேஜ் வந்து கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி பெங்களூரில் இருந்தது, அதுவும் மெயின் யூனிவர்சிட்டி கேம்பஸ் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணேன். கிடைக்காது கண்டிப்பாக, ஏன்னா நம்மளாம் தகுதியே இல்லை அப்படின்னு நினச்சேன். அங்கிள்கிட்ட இங்கே மே மந்த் வந்து ப்ரே பண்ணும்போது உன்னை ஷைனிங் ஸ்டாராக கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. இன்டர்வியூ அன்னைக்கு என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. ப்ரேயர் கால் பண்ணிவிட்டு நான் வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூட என்னால் முடியல, அவ்வளோ பயந்தேன் நான். அப்போ இன்டர்வியூ என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது இன்டர்வியூ அப்படின்னு சொல்லும் போது அவங்களே ப்ரே பண்ணாங்க, இந்த மாதிரி உன்னை நம்பாத, உன் கர்த்தரை நம்பு, உன்னோட இன்டர்வியூ யார் எடுக்கிறாங்களோ அவங்களோட கண்களில் வந்து தயவு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுபோல் ஏசப்பா எனக்கு வந்து நல்ல காலேஜில் என்டர் ஆகிறதுக்கு கிருபை செஞ்சார். அதே மாதிரி இப்போது காலேஜில் என்டர் ஆகிட்டு எல்லோரும் சொன்னாங்க பெங்களூர் எப்படி போய் படிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ப்ரேயர் பண்ணேன். ப்ரே பண்ணும்போது அங்கிள் மூலியமாக காலையில் நான் மே மந்த்லேருந்து 5 மினிட்ஸ் டெய்லி காலையில் அந்த வீடியோஸ் வரும், அது பார்க்கும்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது பண்ணு, மித்ததெல்லாம் கர்த்தர்கிட்ட கொடு,
அவரை பார்த்து பாருன்னு சொன்னாங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னை வந்து அங்கே வந்து நிறையா ஃபீவர்ஸ், நிறைய பேர் ஹெல்த்தியாக இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் என்னை வந்து கர்த்தர் வந்து ஹெல்த்தியாக நல்லா அங்கே வச்சுருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்தம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். வாசிப்போமா? நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் எனக்கு வருமானம் பத்தலை, நிறைய கடனில் இருக்கிறேன். எனக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அதை விட அதிகமான செலவு எனக்கு அதிகமாக இருக்குது. நிறைய வட்டி கடனில் நான் சிக்கிட்டுருக்கிறேன். ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்குது. கொஞ்சம் முன்னேறலான்னு பார்த்தாச்சுன்னா அதுக்குள்ளால் ஏதாவது ஒரு நஷ்டம், ஏதாவது ஒரு இழப்பு, இல்லைன்னா வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு ஒரு பெரிய கொள்ளை நோய், கொண்டு போய் சம்பாதிச்சது எல்லாத்தையும் கொண்டு டாக்டர்கிட்ட செலவு பண்ணிவிட்டு வட்டிக்கு கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் நான் ஒரு ஓட்டாண்டியை போல் இருக்கிறேன். இவன் கையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, பெருசாக வியாபாரம் பண்ணுறான், வரேன்னு சொல்கிறான், ஆனால் வெறும் கையில் முழம் போடுறான் அப்படின்னெல்லாம் சொன்னீங்கன்னா, இன்னைக்கு பிறகு வெறும் கையில் நீ முழம் போட வேண்டாம், முழு கையோட ஆண்டவர் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு மங்கள வார்த்தை பைபிளில் இருக்கா பிரதர்? ஆண்டவரே இன்வெஸ்ட் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஒரு மங்கள வார்த்தை இருக்கா பிரதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு. அதை இன்னைக்கு எல்லாரும் கிளைம் பண்ண போகிறோம். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை இன்றைக்கு வர்த்திக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்வெஸ்ட் பண்றதுக்கு வழி திறக்க போறேன்னு சொல்றார். ஆமென். உன் வேலைக்கு வழி திறக்க போறேன்னு சொல்றார். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாபாரத்திற்கு வழி திறந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி, இல்லைன்னா ஊழியம் செய்கிறதற்கு வாசல்களை திறந்து அதுக்கு தேவையான வல்லமையின் வரங்களை கொடுத்து, இல்லைன்னா வேலை செய்கிறதற்கு நல்ல திறந்த வாசலை உனக்கு கொடுத்து, ஒரு பைசா செலவு இல்லாமல் இலவசமாக உனக்கு நல்ல வேலையை கொடுத்து நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை கர்த்தர் இன்றைக்கு செய்வார். ஆமென். சிலர் வியாபாரம் பண்ணுற இடத்துல கடன் கொடுத்துருப்பாங்க. கடன் கொடுத்துட்டு அவன் ஏதோ நல்ல கஸ்டமர்னு கொஞ்சமாக கொடுத்த கடனை கொடுத்து கடைசியாக பெரிய கடன் மாட்டினோடனே அவன் ஒரேடியாக எஸ்கேப் ஆகி தர முடியாதுன்னு நிமிர்ந்தவனை ஆண்டவரனை நிமித்தி எடுத்துருவார். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, உன்னால் முடிஞ்சதை பாரு, தர முடியாது அப்படின்வாங்க. யாரெல்லாம் தர முடியாதுன்னு சொன்னானோ அவனை இன்னைக்கு இரவோடு இரவாக ஆண்டவர் சந்திப்பார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வழக்காடுகிறவர். ஆமென்.
உனக்காக யுத்தம் செய்கிற ஆண்டவர். உன்னால் அவங்கிட்ட யுத்தம் பண்ண முடியல, ஆனால் ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அவன் எவ்வளோ பெரிய ராஜாவா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் தேடி போய் அவனை சந்திப்பான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. யாருக்கும் அந்த சம்பவம் நடக்கக்கூடாது, அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம்? இவன் பிழைக்க போன ஊரில் இவனுடைய மனைவியை திடீர்னு அந்த தேசத்தினுடைய ராஜா, அவன் பேர் அபிமெலேக் என்று சொல்லப்பட்டிருக்கான், அவன் வந்து தூக்கிட்டு போயிட்டான். இவன் பிழைக்க போயிருக்கிறான். அவருடைய மனைவி அழகாக இருக்கிறதை கண்டு ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளை அபிமெலேக்கு ராஜா அப்படியே அலக்கா தூக்கிட்டு போயிட்டான். எதுக்கு தூக்கிட்டு போனான்னா, கண்களுக்கு அழகாக இருந்தபடினால தூக்கிட்டு போயிட்டான். ராஜாவை யாரும் கேட்க முடியும்? மந்திரி பண்ணனா கூட ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ராஜாவே பண்ணனா இவங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ஒருவர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஆனால் ராஜா ஒன்னதை எடுத்துட்டு போனா நம்ம மாட்டாங்க. ஆண்டவரே நான் ஆக்ட் பண்றேன்னு சொல்றாங்க. ஹலோ, அது கூட அவருக்கு புரியும். யாரோ ஒருத்தர் கேள்றாங்க, கேள்னா நமக்கு வலிக்கா. அதே போல அது அது அவருக்கு அந்த 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 வழி அவருக்கு தெரியும். கிளம்பி போட சில பசங்க வேணுமணி ஸ்கூலுக்கு திங்கம்னா வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க. முடியல அப்படின்றது எவ்வளவு வேதனைக்குரிய ஒரு காரியம். தூக்கிட்டு போயிட்டான். இவன் வீட்டில் இருந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி கதறினான். ஆண்டவர் ஒன்றும் பண்ணலை. நைட்டு நேரடியாக அபிமெலேக்கு ராஜாவை சந்தித்தார். ஒரே மிரட்டல் தான். என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வசனத்தை நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். இது என் தாசனாகிய ஆபிரகாமுடைய மனைவி, இவன் மேலே கை வச்ச நீயும் உன் குடும்பமும் சாகவே சாவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பாஷையில் சொன்னால், அவன் மேலே கை வச்சியன்னா உன்னையும் குடும்பத்தையும் சேர்த்து சாகடிச்சிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னதுக்கப்புறம் அவன் கை வைக்க முடியுமா? அதுக்கப்புறம் அவனுக்கு எப்படா நேரம் வடி இவளை கொண்டு போய் சேர்த்துடலான்னு சொல்லி அவளை பாவத்திற்கு தூக்கி கொண்டு போனவன், அனுபவிக்க தூக்கி கொண்டு போனவன் ராத்திரி ஃபுல்லாக அவளுக்கு பாதுகாப்பாக இருந்தான். ஹல்லேலூயா! எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு டேமேஜும் இல்லை, ஆனால் டேமேஜ் கிளைமிங்கோடு அவள் வந்து சேர்ந்தா. ஹல்லேலூயா! அவளுக்கு ஒரு சேதமும் இல்லை, ஆனால் நஷ்ட ஈடுக்காக நிறைய சன்மானங்களையும் பொருட்களையும் அவளுக்கு கொடுத்து அவளை கொண்டு போய் விட்டா. ஆமே, இவனுக்கு தேவையா? இது தேவையான்னு கேட்குறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேதமும் இல்லை, ஆனால் அவனுக்கு ஒரு சேதம். என்ன? காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய நிலைமை. இன்னைக்கு உங்ககிட்ட விளையாடுறவன் எவனாக இருந்தாலும் சரி, நீ கஷ்டப்பட்ட பணத்தை ஏமாற்றிட்டு போன எவனாக இருந்தாலும் சரி, கடன்னு வாங்கிட்டு போனாலும் சரி, பொருளை கடன் வாங்கிட்டு ஏமாத்தினாலும் சரி, இல்லை உன்னுடைய பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு நான் நாளைக்கு தர்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாலும் சரி, பணத்தை ஏமாத்தினாலும் சரி, இன்னைக்கு ராத்திரி அபிமெலேக்குடைய நிலைமை தான் அவங்க எல்லாருக்கும். ஆமேன். பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும் உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். இன்றைக்கு உனக்கு உதவி செய்யும்படி என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது உனக்காக சிலரை சந்திக்க தேவ தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு முறை ஹோலி லேண்டுக்கு போகும்போது ஒரு வயசான ஐயா ஒருத்தர் என் கூட ஹோலி லேண்ட் வந்தார். அவங்க பிள்ளைங்க தான் அவருக்காக பே பண்ணி என்னை அனுப்பி வச்சாங்க. நான் நினைக்கிறேன் 2019 குரூப்புன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க பையன் பணம் கட்டும்போது என்கிட்ட சொல்கிறான், ஐயா எங்கள் அம்மா இப்போ சில மாதங்களுக்கு முன்னால் மரித்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா ஒரே அம்மாவுடைய ஞாபகமாகவே இருக்கிறாரு. சாப்பிட்றதில்ல, சரியாக தூங்குறதில்ல, எப்பவும் அம்மாவுடைய படத்தை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கிறாரு, புத்தி பேதலித்தது போல் உட்காந்துருக்கிறாரு, வெளியே எங்கேயும் போகிறதில்ல. எங்கள் அப்பா ஒரு 10 நாள் நீங்கள் ஹோலி லேண்ட் கூப்பிட்டு போயிட்டு வந்தாச்சுன்னா அந்த எண்ணங்கள் எல்லாம் மறந்துடும். அதனால் நீங்கள் பத்திரமா எங்கள் அப்பாவை கூப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா நாங்கள் கூட ஒருத்தர் வர்ற அளவுக்கு எங்ககிட்ட வசதி இல்லை. அதனால் நாங்கள் எல்லா பிரதர்ஸு சிஸ்டர்ஸ் சேர்ந்து பணத்தை சேர்த்து அப்பாவுக்கு மட்டும் பணம் கட்டுறோம். நீங்கள் அவரை பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வாங்கண்ணா.
சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறேன். நான் அங்கே உள்ள ஒவ்வொரு இடங்கள்லையும் வேதத்தில் உள்ள அந்த பகுதியை எடுத்து திறந்து வாசித்து அதில் நடந்த சம்பவங்களை குறித்து இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, அதே போல் அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு இடத்துலேருந்து இவங்களை கூட்டிட்டு போவேன். அப்போ இவர் கூட இருந்தார். யோர்தான் நதிக்கரையில் நின்று அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஞானஸ்தானம், அந்த முறை நாங்கள் ஒரு 90 பேர் 95 பேர் போனோம். அதில் ஒரு 35-38 பேர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்காக வேண்டி அதில் நிற்கும்போது யோர்தானில் நடந்த சம்பவங்களை குறித்து முதல்ல விளக்கி சொல்கிறேன். அப்போ இவர் அதில் நிற்கிறார். என்னெல்லாம் நடந்துச்சு? நாகமான் இதே யோர்தானிலே தான் மூழ்கி எழும்பி குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகமடைந்தான். இதே யோர்தானிலே தான் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டிய சுமந்து கொண்டு நிற்கும் பொழுது யோர்தான் 2ஆக பிளந்து கானானுக்கு வழி திறந்தது. இதே யோர்தானில் தான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். இதே யோர்தானிலே தான் தனக்கு வீடு கட்டுவதற்காக ஒரு இரவல் கோடாரியை வாங்கிட்டு வந்து மரம் வெட்டும் பொழுது அந்த கோடாரி யோர்தானுக்குள்ளால் விழுந்து போய் அவன் நின்று பதறான். என்ன பதறான்? இரவல் கோடாரி இவனுடையது கூட இல்லை. போய் அவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? எப்படி அவனிடத்தில் போய் அவனை மீட் பண்ணுறது, எப்படி அவனை ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அழுது கொண்டிருக்கும் பொழுது தீர்க்கதரிசி ஆகிய எலிசா மூலமாக ஒரு அற்புதம் நடந்தது. உள்ளுக்குள்ளால் தண்ணிக்குள்ளால் புதைஞ்ச அந்த கோடாரி மிதந்தது. கரை புரண்டு ஓடுகிற யோர்தானிலே தண்ணி இழுத்துக்கிட்டே போகும். இன்றைக்கி கூட அந்த யோர்தான் அப்படி குறுகி குறுகி சின்னதாயிட்டு அந்த நாட்களில் கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ மிதந்த கோடாரியை எடுத்து கையில் கொடுத்து அவனை அனுப்பி விட்டாச்சு. அப்படின்னா இழந்து போன கோடாரியை திருப்பி கொடுத்தாச்சு. சொல்கிறேன், நீங்கள் யாரெல்லாம் எதெல்லாம் இழந்தீங்க, யாரெல்லாம் உங்களை ஏமாற்றிட்டு போனாங்க, யாரெல்லாம் உங்கள்கிட்ட திருடிட்டு போனாங்களோ அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்க ஆண்டவர் இன்றைக்கு யோர்தான் நதிக்கரையிலே உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அவர் வாயினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றுவார். சொல்லி முடித்து ஞானஸ்தானம் முடித்து கரை ஏறியாச்சு. கரை ஏறும் பொழுது இந்த ஐயா ஓடி வர்றார். ஐயா, இன்றைக்கி நீங்கள் சொன்னதில் ஒரு வார்த்தை எனக்குன்னார். என்னான்னு கேட்டேன். என் மனைவி தன் பிள்ளைகளுக்காக பிரித்து கொடுக்கறதுக்காக ஒரு பொட்டலை நிறைய நகை வச்சுருந்தா. எங்கே போனாலும் அந்த பொட்டலை நகை எடுத்து தன்னுடைய பெட்டியில் இல்லைன்னா தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் வச்சுட்டே போவா. கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டா. ஆனால் என்னுடைய மனைவியுடைய சாவுக்கு வந்தவங்க யாரோ ஒருத்தர், நாங்கள் எல்லாம் அந்த சாவில் பிஸியாக இருந்தோம், எப்படியோ அந்த நகை இருந்த அந்த பொட்டலத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. என்னுடைய மனைவியுடைய கடைசி ஆசை கூட நிறைவேறாமல் போச்சு. தன் பிள்ளைகளுக்காகவே அதை பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை கையிலே வச்சுட்டு அலைஞ்சா. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு அந்த நகை இல்லை. என் மனைவி போனது ஒரு துக்கம், அதை விட என் மனைவியுடைய ஆசை என்னால் நிறைவேற்ற முடியலையேன்ற ஒரு பெரிய துக்கத்தில் இருக்கிற அந்த பொட்டலத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அது எங்களுக்கு பெரிய மனக்கவலை அப்படின்னு சொன்னார். சொன்னார், நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் விசுவாசித்து போகிறேன். அப்படி ஆண்டவர் எனக்கு என் நகையை மிதக்க பண்ணினாரே ஆனால் கண்டிப்பாக அதில் ஒரு பகுதியை நான் ஊழியத்திற்காக கொடுப்பேன் சொல்லிட்டு போயிட்டார். போய் இறங்கி அன்னைக்கு நைட்டு போய் வீட்டில் தூங்குறார். அடுத்த நாள் காலையில் டோரை திறந்து வெளியே வர்றாரு. பார்த்தா இந்த நகை பொட்டெல்லாம் அப்படியே எங்கள் வீட்டுக்கு வெளியே கேட்டில் இருந்து வெளியே நின்றுட்டு அப்படியே தூக்கி அந்த கேட்டுக்கு பக்கத்தில் உள்ளே போட்டிருக்கு. அப்படின்னா உள்ளே வர முடியலை. காலையில் கேட்டு திறக்க அந்த ஓனர் வந்தாருன்னு அவர் கண்ணில் மாற்ற அளவுக்கு வெளியே இருந்து தூக்கி அப்படியே அந்த கேட்டுக்கு பக்கத்தில் அதை போட்டு வச்சுருக்கு. இவர் காலையில் போகும் பொழுது கோடாரி மிதந்தது போல அவருடைய ஒட்டுமொத்த நகைகளும் மிதந்தது. ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவருக்கு ஒரே சந்தோஷம். இப்போ பாருங்க, திருடினவங்க அவ்வளவு நாள் வீட்டில் வச்சிருந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை விசுவாசித்த அந்த தகப்பன் போனார். அவர் போறதுக்கு முன்னாடி கூட போடல. முன்னாடி போட்டா வேற எவனாவது தூக்கிட்டு போயிருப்பான். கரெக்டாக அவங்க போய் அடுத்த நாள் காலையில் அது வீட்டுக்குள்ளால வாசல் அவங்க கண்ணுக்கு முன்னால் கிடங்குது. இதுதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதுதான் சொன்ன. நீ கேட்டுட்டு இருக்கும்போது, வசனத்தை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது உனக்காக ஏதோ ஒரு இடத்திலே ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென்! அவர் விதையை கொடுக்கிறவர். அதன் பிறகு அந்த நகையை பிரித்து எல்லா பிள்ளைகளுக்கும் பிரித்து கொடுக்க, ஊழியத்திற்கு ஒரு பகுதியை கொடுக்க கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா! அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது?
விதையை அழித்து, அப்படின்னா வருமானத்திற்கு வழியை திறந்து. நிறைய பிள்ளைங்க அரசாங்க தேர்வு எழுதிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க, எனக்கு இன்னும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கல, இல்லைன்னா சில பிள்ளைங்க வெளி தேசத்துக்கு போகிறதற்கான ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எழுதிட்டு, அது நர்சிங்கோ இல்லை ஐஎல்ஸோ இல்லை எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, எனக்கு இன்னும் வழி பிறக்கலை, போனால் நான் முன்னேறிடுவேன், போயாச்சுன்னா என் குடும்பத்தை நான் காப்பாற்றிடுவேன், நான் வெளி தேசத்துக்கு போனால் எப்படியாவது என் குடும்பத்தை கை தூக்கி விட்டுருவேன், எனக்கு ஒரு அரசாங்க வேலை கிடைச்சா என் குடும்பத்தை நான் எப்படியாவது தூக்கி நிறுத்திடுவேன். அநேக இயக்கங்களோடு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், விதையை அழிக்கிற ஆண்டவர் உனக்கு வேலையை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். நல்ல வருமானத்திற்கு வழி திறக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஊழியத்திற்கு வழிகளை திறக்குகிறேன் என்று சொல்லுகிறார். வல்லமையின் வரங்களை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். வியாபாரத்திலே நஷ்டமடைந்து ஒன்றுமில்லாத பிள்ளைகளுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆண்டவர் விதையை கொடுக்கிறேன். ஏதோ ஒரு மனுஷன் வருவான், உனக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். எப்பா கஷ்டப்படுறியா, நான் கேள்விப்பட்டேன், பரவாயில்ல, எனக்கு வட்டியே வேண்டாம், இதை வச்சுக்கோ, நீ வியாபாரம் பண்ணு, வட்டியே தர வேண்டாம், நீ நல்லா இருக்கும்போது கொடுக்க வைப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு பிறகு நடக்கும். மூடப்பட்டு கிடக்கிற தொழில் கூடங்களை கர்த்தர் திறக்க மறுபடியும் ஒரு சிறப்பு ஏற்பாடுகளை செய்கிறார். நீ இழந்து போன சகலத்தை மறுபடியும் திருப்பி கொடுப்பதற்காக ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அள்ளி விதைக்கிறவன் கம்பீரமாக அறுவடை செய்வான். அப்போ விதைக்கிறதுக்கு விதை வேணும். அப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, விதைக்கிறதுக்கு விதையை நான் கொடுத்துருவேன். முதலாவது. ரெண்டாவது, ஆண்டவர் விதைக்கிறதுக்கு விதையை கொடுத்துருவார், ஆனால் அது நஷ்டமடையாமல் லாபம் சம்பாதிக்கணும். ஆண்டவர் நம்பிக்கையோடு கொடுத்திருக்கிற அந்த விதை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல தாளந்து, திறமை, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஞானம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் ஒரு நாளும் நஷ்டத்தை அறுவடை செய்யக்கூடாது. நல்ல வருமானத்தை அது சம்பாதிக்கணும். அப்போ முதல்ல என்ன பண்ணுறாரு ஆண்டவர், நீ அள்ளி விதைக்கிறதுக்கு விதையை கொடுக்குறார். ரெண்டாவது, நீ விதைச்ச விதையை நல்ல அறுவடை பண்ணக்கூடிய விதத்தில் லாபத்தை சம்பாதிக்க. நஷ்டங்கள் அல்ல, இழப்புகள் அல்ல, வேலை விட்டு துரத்தப்படுகிற சூழ்நிலை அல்ல, கம்பெனியை மூடுகிற நிலைமை அல்ல, ஊழியத்தை மூடுகிற நிலைமை அல்ல. ஆண்டவர் கொடுத்த விதையை நீ விதைச்சதுக்கு பிறகு வரத்துள்ள பலனை தரும். ஆமேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறார். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருளுவீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடையின் ஆவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும். சுவாமி, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஆய்ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர்
என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454579999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.